இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள்பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா? மூவொரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேரில் ஒவ்வொருவருக்கும் மூவொரு இறைவனுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபார் இந்த மூவொரு கடவுள் அப்படின்ற இந்த மறை பொருளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுவது மூன்று கடவுளர்கள், அதாவது மூவொரு இறைவன் வெவ்வேறு ஆட்களாக செயல்பட்டாலும் கூட அவருடைய நோக்கத்திலே, இயல்பிலே, தன்மையிலே அவர்கள் ஒருமித்து தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று கடவுளுடைய மூன்று இறைவனுடைய தன்மையிலே தந்தை, மகன், தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நிலையிலும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு நாம் அதை அறிந்து கொள்கிறோம். அதில் மூவரும் நம்மிலே முழுமையாக செயல்படுவதால் நாம் உருமாற்றம் பெறுகிறோம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இப்போ கடவுள் தந்தையாம் கடவுளுடைய வழி நடத்துதலை நாம் தொடக்க காலத்திலிருந்து பார்க்குறோம். உடன்படிக்கையினால் நான் உன் கடவுளாக இருப்பேன், நீ என் மக்களாக இருப்பேன் என்ற உடன்படிக்கையிலே அவர்களோடு இணைந்திருக்கிறார். அவர் அந்த உடன்படிக்கையில் எப்பொழுதுமே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார். அவர் கடவுள் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறதுல அவரை விட்டு விலகி சென்றாலும் தவறு செய்தாலும் தண்டித்து திருத்தி மீண்டும் வருகிறார். அதே நேரத்தில் தான் மகன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்படித்தான் வாழ்ந்தால் தான் என்னுடைய தந்தை பூரிப்படைவார், என்னை மகிழ்ச்சி அடைவார் என்னுடைய செயல்களை வைத்து அப்படி சொல்கிறார். அப்போது அந்த நிலையில் இயேசு கிறிஸ்து நம்மளோடு உடன் பயணித்து மனிதனாக இருந்தாலும் கூட மனிதர்கள் எப்படியெல்லாம் தங்களையே கடவுளுக்கு ஏற்றவாறு தங்களை உருமாற்றி கொள்ளலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து செல்கிறார். கற்றுக் கொடுத்து சென்ற அவர் ஏதோ வெறுமனவே சென்று விடாமல் என்றுமே அதிலே நாம் நிலையாக இருப்பதற்காக தூய ஆவியானவரை வழிநடத்தியிருக்கிறார். தூய ஆவியார் திரு அவையில் வருகிற பொழுது அங்கே புதிய ஊக்கம் பெறுகிறோம், புதிய ஆற்றல் பெறுகிறோம், புதிய சக்தி பெற்று அதுவரைக்கும் முடங்கி கிடந்தவர்கள் எல்லோருமே ஒரு புதிய ஆற்றலோடு சென்று உலகங்களாம் நற்செய்தியை அறிவிப்பதற்கு தூய ஆவியார் இன்றும் உந்து சக்தியாக நம்மளே இருந்து செயல்படுகிறார். ஆக மூன்று பேரும் மூவொரு கடவுளாக இருந்தாலும் தன்னுடைய நோக்கத்திலே, தன்மையிலே, தன்னுடைய செயல்பாட்டிலே ஒரு கடவுளாக இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இந்த மூவொரு இறைவனின் இந்த தாக்கம், திருத்துவத்தின் இந்த தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையாக இருந்தாலும் கூட நம்முடைய நோக்கம் ஒன்று தான், கடவுளுடைய இறையாட்சியை எல்லா இடங்களிலும் செயல்படுத்துவது, வாழ்ந்து காட்டுவது. அதனால் அந்த உறவிலே அவர்கள் வேறு வேறு மனிதர்களாக இருந்தாலும் உறவிலே ஒரே மனிதர்களாக ஒரே சர்க்கிளில் வர்றாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவிலே, சமூகத்திலே வேறுபட்ட பல்வேறு நிலைகளில் நமக்கு ஏற்றதாழ்வுகள், பல்வேறு நிலையிலே நமக்குள்ளே வேற்றுமைகள் இருந்தாலும் கூட நாம் எல்லோருமே ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு இலக்கிலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். அந்த உறவை, அந்த பரஸ்பரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் மூவொரு திருவிழா நமக்கு கொடுப்பது. அதனால் நமக்கு வேற்றுமையில் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு தன்மையிலும் இருக்கலாம், எதில் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மீண்டும் மீண்டுமாய் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அது நமக்கு கொடுக்கும் செய்தி. நம்மிடையே வேற்றுமைகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை தான் நமது இந்தியாவின் பலம். அதே மாதிரி இங்கு மூன்று கடவுள், மூவரும் ஒரே உருவமாக இருக்கிறார்கள், மூவொரு இறைவனாக இருக்கிறார்கள். இந்த மூவொரு இறைவன் அப்படின்ற இந்த திருத்துவம் நாம் ஒற்றுமையாக வாழ நமக்கு எந்த அளவிற்கு அழைப்பு விடுக்கிறது? முழுமையான ஒரு ஒற்றுமையான அழைப்பு தான் அது. அதில் அவங்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே வேளையிலே அவர்கள் கடவுள் தன்மையிலே ஒரே நிலையிலே இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டு இருக்கிற பொழுது, நாம் தவறு செய்கிற பொழுது
நாம் வெவ்வேறு இடத்துல பிரிந்து செல்கிற பொழுது மீண்டுமாய் அதை கட்டி எழுப்பி அந்த எந்த நோக்கத்திற்காக நாம் இணைந்திருக்கிறோமோ, அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பணியிடமாக இருக்கலாம். எந்த நோக்கத்திற்காக நாம் இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை சிதற விடாமல், நம்முடைய தனிப்பட்ட ஆசைகளும் தனிப்பட்ட வெறுப்புகளும் எந்த நோக்கத்திற்காக நாம் இணைந்திருக்கிறோமோ அதை சிதைத்து விடாமல் பார்ப்பதற்கு அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். உலக மக்களினுடைய மீட்புக்காக இந்த மூவொரு இறைவனுடைய செயல்பாடு எப்படி இருந்ததோ அதே போல் கடவுளுடைய இறையாட்சி பணிக்காக, இறையாட்சி இந்த உலகிலே மலர்வதற்காக நாம் நம்மையே ஒற்றுமையாக இணைத்து கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஆசை பாசங்களை எல்லாம் விடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஒற்றுமையாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. நாம் பிறரை அன்பு செய்யும் போது அந்த மூவொரு கடவுளின் அன்பை, பேரன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா? பிரதிபலிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு அவனுக்கென்று ஒரு அமைப்போடு இருக்கிறான். அவன் தனித்தன்மையோடு இருக்கிற பொழுது எந்த சூழ்நிலையிலே அவன் செயல்படுகிறான் என்பதை நாம் அறிந்து அவளை அன்பு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அது மூவொரு இறைவனுடைய அந்த வெளிப்பாடாக இருக்க முடியும். இல்லை, என்னுடைய தனித்தன்மையோடு நான் என்னை பார்த்து அதே நிலையில் இருக்கிறவன் என்னை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது தான் பிரச்சனைகள் வருகிறது. அவரவருடைய தனித்தன்மையோடும் அவர்களுடைய பண்பு நலங்களோடும் அவர்கள் பண்பு நலங்களோடு தனித்தன்மையோடு இறையாட்சி பணியை செய்கிறார்கள் என்பதை உணர ஆரம்பித்தோம் என்றால் அந்த பிறர்மு பணியிலே திருத்துவத்தினுடைய செயல்பாடுகளை நாம் காண முடியும். ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒற்றுமைக்கான வழியுமாக இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, இப்படி பல விஷயங்களை நாம் பேசியிருக்கோம் ஃபாதர். சிலுவை அடையாளம் வரையும் போது நாம் உண்மையிலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா உணர்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உணர்வோம். சில நேரத்துக்கு அப்படியே இப்படி போட்டுட்டு போயிடும். இப்போ உள்ள காலகட்டத்தில் சிலுவை அடையாளமே வேறு, இப்படி தந்தை மகன் தூயா இருக்குது, நம்ம அச்சிஸ்ட்டு சிலுவை அடையாளத்தை அப்படிலாம் அந்த ஜபங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறது. அது குழந்தைகளுக்கு இன்று கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஆனால் நம்ம அது பழக்கமாக மாறிவிட்டது. சரியா, நிறைய நேரங்களில் திருப்பலியாக ஜபங்களாக இருந்தாலும் பழக்கங்களாக மாறி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த திருத்துவ விழாவை கொண்டாடுகிறது, மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் எல்லோருமே இணைந்து ஒரு முடிவெடுக்கலாம். இனி நான் ஒரு பழக்கத்தோடு நான் பிதாசனை ஆட்டோமேட்டிக்காக போட மாட்டேன். ஆனால் ஒரு தந்தையானவர் இங்கே இருக்கிறார், செயல்படுகிறார், மகனிலை குடிகொள்கிறார், தூய ஆவியனுடைய இரு பக்கமும் இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி உணர்ந்து நாம் சொல்லுவேன் அப்படின்னு முடிவெடுத்து நாம் செய்யலாம். நன்றிங்க ஃபாதர். இன்றைய மூவொரு கடவுள் பெருவிழா நிகழ்விலே நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் நன்றி உங்களுக்கு. நன்றி சார். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர்.
வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம்
இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 7. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 91. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 14 முதல் 16 வரை.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 12. அக்காலத்தில் இயேசு அவர்களிடம் ஊமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களில் தம் பங்கை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து அடித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை அடித்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். என் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஊமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே.
ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அன்பும் கரிசனையும் எவ்வளவு வல்லமையாய் இன்றைக்கு செயலாற்றி இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாளிலே நல்ல மழையை வேண்டி நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, நல்ல மழை தாரும் ஐயா. குடிப்பதற்கு தண்ணீரும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரையும் நீர் கொடுத்து இந்த மழையின் வழியாக எங்களது வாழ்வை செழிக்க செய்ய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, மழையில்லாமல் தவிக்கும் என் மக்களை பாரும். அவர்கள் படுகின்ற துன்பங்களையெல்லாம் நீர் கண்ணோக்கி நல்ல மழை கொடுத்து என் மக்களையும் எம் நாட்டையும் விவசாயத்தையும் செழிக்க செய்ய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய மூவொரு கடவுள் பெருவிழா நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணித்துறை பொது மேலாளர் அருள் பணி இம்மானுவேல் மரியான் அவர்கள் நம்மோடு இணைந்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா